Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம Chettinad ஸ்டைல்ல ஒரு ஆனியன் சிக்கன் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு கடாயில 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம சிக்கனை தனியா வேக வச்சு தான் வறுவல் செய்ய போறோம். இதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுக்கலாம். இட்லி சட்டி இல்லைன்னா குக்கரில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். குக்கர்னா ஒரு 2-3 விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இதில் 1/2 kg சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனை நம்ம இட்லி தட்டில் வச்சிடலாம். போனோட வாங்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் வச்சதுக்கப்புறமா இதை மூடி போட்டு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கிற போகிறோம். அந்த போன்லேருந்து சிக்கன் தனியாக வரணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அந்த சிக்கன்லாம் வெந்திருக்கு. நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் ஆகணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ சூப்பராக வெந்துருச்சு. இதை எடுத்து வேறு தட்டில் மாற்றிக்கலாம். இது கடியில் உள்ள தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருந்த சிக்கனை ஒரு தட்டில் மாற்றியாச்சு. இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். பிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக பிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா சிக்கனையும் போனை தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்மளுக்கு சிக்கன் மட்டும்தான் தேவை. சிக்கன் பீஸை மட்டும் தனித்தனியாக பிச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா சிக்கனும் நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம இன்னைக்கு வறுத்து ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் 2 பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு 2 பீஸ் அளவுக்கு அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், ஒரு 5 பீஸ் கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, முழு தனியா எடுத்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்தாச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம கருகிற வரைக்கும் வறுத்துடாதீங்க. லைட்டாக வாசனை வரும், அந்த டயத்தில் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா வாசனை வந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கிற போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்ச தனியா, சோம்பு, பட்டை, கிராம்பெலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிற போகிறோம். அடுத்து நம்ம வதக்குறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு 10 பீஸ் அளவுக்கு கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம். இதில் மெயினானதே வெங்காயம் தான், அதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிற போகிறோம். கலர் மாறுற வரைக்கும் வதக்கலாம். இது கூட ஒரு பெரிய தக்காளியாக 1 எடுத்திருக்கேன். சின்ன பழமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷானதாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த ஆயிலே நல்லா வதக்கலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் வதக்கிற போகிறோம். மூடி போட்டு நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கலாம். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிற போகிறோம். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லித்தூள், நம்ம பெப்பர் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் காஷ்மீரி சில்லித்தூள் போதும். அதே காரம் கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு கூட வேணும்னா சில்லித்தூள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிற போகிறோம். நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கோம், அதனால் அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அடுத்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம்.
இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிச்சு போட்ட சிக்கனை ஃபுல்லாக எல்லாத்துலேயும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிற போகிறோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. அந்த மசாலாலாம் சிக்கனோட நல்லா ஒட்டியிருக்கு. இது கூட நம்ம வேக வச்சுருந்தப்ப அடியில் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆனியன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஆயிலெலாம் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது வெரைட்டி ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, நார்மல் ரைஸுக்கு கூட சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ செட்டிநாட் ஸ்டைல் ஆனியன் சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தடவை வேக வச்சு செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.